1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. பரந்தூர் விமான நிலையம் இப்போ ரத்து பண்ணிருக்காங்க. ஆனா சென்னைக்கு ஏன் 2வது ஏர்போர்ட் ஆனது தேவை? இதுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே இதை பத்தி பார்க்கலாம். அண்ட் இது ஒரு வீடியோல பரந்தூர் விமான நிலையத்தோடைய ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஹிஸ்டரியை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி சேனலிஸ்ட். முதல்ல இந்த பரந்தூர் எங்க இருக்கு? இது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்துல தான் இருக்கு. இந்த பரந்தூர் பாத்தீங்கன்னா பல நீர்நிலைகள், நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 27% வாட்டர் பாடிஸ் தான் இருக்கு. அதாவது நீர்நிலைகள், அதுக்கப்புறம் இந்த வெட்லாண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு விவசாய நிலங்களாகத்தான் அந்த பரந்தூர்ல பல நிலப்பரப்புகள் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பரந்தூரை ஏன் இந்த விமான நிலையத்துக்கு சூஸ் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி பரந்தூர், பன்னூர், படலம் அண்ட் திருப்பூரர்னு சொல்லிட்டு இந்த 4 இடங்களை சூஸ் பண்றாங்க. அண்ட் மாநில அரசு இதை சூஸ் பண்ணிட்டு இதுக்கான ஃபிசிபிள் ஸ்டடி இதெல்லாமே பண்ணி பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது பரந்தூர் அண்ட் பன்னூர் இந்த 2 இடங்கள் தான் கம்பேரிட்டிவ்லி கரெக்டா இருந்திருக்கு. இந்த பரந்தூரை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பரந்தூர்ல அதிகமான நிலப்பரப்பானது இருக்கு. ஸோ ஏர்போர்ட் கட்டணும்னா அதிகமான ஸ்பேஸ் ஆனது தேவை. அதாவது 5746 ஏக்கர் நிலப்பரப்பானது தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ஒரு இடமானது அந்த பரந்தூர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம குறைந்த அளவிலான மக்கள் எண்ணிக்கை அங்க இருக்கு. 1900 கிட்ட அது கவர்மெண்டினுடைய லேண்டாக இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாமே பிரைவேட் லேண்ட்ஸா இருக்கு. இதுல 27% வாட்டர் பாடிஸ்னு சொன்னோம். ஸோ 1500 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த விவசாயம் பண்றது, விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யறது, இந்த வாட்டர் பாடிஸ் இதெல்லாமே இருக்கு. இப்படி இருக்கும் போது இந்த இடத்தை எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு தான் நம்ம இந்த ஏர்போர்ட்டை கட்ட முடியும். இந்த ஏர்போர்ட்டை கட்டுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு? முதல்ல இந்த ஏர்போர்ட் ஆனது ஏன் வரணும்? சென்னையில ஆல்ரெடி மீனம்பாக்கத்துல ஒரு ஏர்போர்ட் ஆனது இருக்கு. ஆனா வருஷத்துக்கு 2.2 கோடி கிட்ட பேசஞ்சர்ஸ் அங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல அதிகமான மக்கள் வரக்கூடிய அளவுல கட்டணும். அதுக்கான ஸ்பேஸ் ஆனது இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்திலேயே 3 கோடி கிட்ட வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா அதை பிளான் பண்ணி 10 கோடி மக்கள் வரக்கூடிய அளவுக்கான ஒரு ஏர்போர்ட்டை பெரிய அளவுல கட்டணும்ன்றது தான் இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஒரு திட்டமா இருக்கு. ஆனா மீனம்பாக்கத்துல அந்த அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அந்த அளவுக்கான ஸ்பேஸ் ஆனது இருக்கான்னு பார்த்தா இல்ல. இப்போ மீனம்பாக்கமே ஒரு டென்ஸ் ஏரியாவா ஆயிடுச்சு. பல டெவலப்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கு பக்கத்திலே பல ஷாப்ஸ் இருக்கு, பல தியேட்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல ரெசிடென்சியல் ஏரியா கொண்ட ஒரு பகுதியா தான் மீனம்பாக்கம் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேண்டோட பிரைஸ் எல்லாமே அதிகமா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு லேண்டை வாங்கணும்னா கூட அதிகமான விலை கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசா ஒரு டெர்மினல் கட்டுறது இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிவிக்கே சொல்றாங்க. ஆனா இப்போ பரந்தூர்ன்றது ஒரு கிரீன் ஃபீல்டா இருக்கு. அதாவது எதுவுமே இல்லாம புதுசா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம கட்டக்கூடிய வெறும் ஒரு லேண்டை மட்டும் வச்சுட்டு அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டக்கூடியதுதான் இந்த கிரீன் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த ஹைதராபாத், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் இங்க எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க. இதனால அவங்களுடைய growth எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. சென்னை ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆன ஒரு சிட்டியா இருக்கு. இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இந்த ஏர்போர்ட்டால எக்கனாமிக் growth ஆனது அதிகமாகும், பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனது வரும், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இதோட growth ஆனது அதிகமாகும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் பண்றோம்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேச்சரை நம்ம அழிச்சிட்டு நம்ம பண்ணணுமான்றது தான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த பரந்தூர் மக்கள் பல வருஷமாக, பல ஜெனரேஷனலாகவே அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய லேண்டை விட்டுட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகணுமான்றது இந்த இடத்துல கேள்வியா இருக்கும். அண்ட் அதை தாண்டி ஒரு சில பிளேசஸ்லாம் எப்படி இருக்குன்னா, விவசாயத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸா நேச்சுரலாவே இருக்கு. சோ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் எல்லாம் நம்மளால உருவாக்க முடியுமா? இப்போ ஒரு மலையை நம்மளால உருவாக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஒரு மவுண்டன், இந்த மாதிரியான விஷயங்கள், இயற்கையான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளால உருவாக்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரியா கட்டலாம், ஒரு கம்பெனி, இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு வந்தாலும் நேச்சரை நம்மளால உருவாக்க முடியுமான்றது கேள்வியா தான் இருக்கு.
இதனால என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வரலாம். இந்த ஒரு ஏர்போர்ட் கட்டுனா இந்த இடத்துல பல தண்ணி போகக்கூடிய இடங்கள்லாம் அதோட நேச்சுரலான அந்த ஃபோர்ஸ் எல்லாமே வந்து இழந்துரும். ஸோ வாட்டர் ஃப்ளோ எல்லாமே வந்து அதோட இடத்தையே வந்து மாற்றி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு மழை வந்துச்சுன்னா சென்னைக்கு ஃப்ளட் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு பல ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணி சொல்றாங்க. இந்த இடத்துல எக்கனாமிக் growth டெவலப்மெண்ட்டுக்காக பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பரந்தூர் மக்கள், ஏகனாபுரம் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் 2022 இருந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 days கிட்ட ப்ரொட்டஸ்ட் எல்லாமே பண்ணாங்க. இதுல பல பேருடைய லேண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கி இருந்தாங்க. அண்ட் இதுலயுமே லேண்ட் அக்விசிஷன் ஆனது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய லேண்ட் ஆனது கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்தாங்கன்றதும் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ பல பேருடைய லேண்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனா இப்போ அந்த லேண்டை வச்சு என்ன பண்ண போறாங்க, அதை எப்படி திருப்பி கொடுப்பாங்க, இந்த காம்பன்சேஷன் எல்லாம் என்ன ஆகும், இதுவுமே இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. ஸோ இந்த பரந்தூரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்கள் கிட்ட இருக்கு. இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த தண்ணீர் போகக்கூடிய இடம், நீர்நிலைகள் இது எல்லாமே பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. நேச்சர் வைஸ், ஃபார்மர்ஸ் வைஸ், அக்ரிகல்ச்சர் வைஸ்மே இந்த அளவுக்கான ஒரு அஃபெக்ட் ஆனது இந்த இடத்துல இருக்கு. ஆனா இது இப்பதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. 1990s இருந்தே இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்காக இடமானது தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா பல வருடங்கள் ஆகியுமே சென்னையில 2வது ஏர்போர்ட் வருவதற்கு பல தடைகள் இருந்துட்டு தான் இருக்கு. 2007 ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில ஏர்போர்ட் வரதை பத்தி யோசிச்சாங்க. ஆனா அதுவுமே நடக்கல. இந்த மாதிரி பல இடங்கள்ல பொலிட்டிக்கலாவுமே இவங்க கொண்டு வந்த திட்டத்தை அகைன்ஸ்ட் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு. எக்ஸ்-சிஎம் என்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த பரந்தூரை ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக அறிவிச்சாரு. சோ பரந்தூர்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா 2025 ஜனவரியில தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஸோ பரந்தூர்ல ஏர்போர்ட் ஆனது கட்ட விட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையில ஏர்போர்ட் வர்றதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பரந்தூர்ல ஏர்போர்ட் ஆனது வரக்கூடாது. ஸோ இதுக்காக விஜய் அவர்களுமே பரந்தூர் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் 24 அன்னைக்கு இந்த ஒரு பரந்தூர் ப்ராஜெக்டை அவரு கேன்சல் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த ஒரு இஷ்யூக்கு டிஎம்கே சைட்ல இருந்து அகைன்ஸ்ட் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா இது எல்லாமே நாங்க பார்த்துதான் பண்ணோம், சென்னையில எந்த ஒரு இடத்துலயுமே கட்ட முடியாது, நாங்க எல்லா ஸ்டடியும் பண்ணிட்டு தான் நாங்க பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பல பொலிட்டீஷியன்ஸ், பல செல்வந்தர்கள் வந்து இந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் லேண்ட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா அங்க வந்து எப்படியுமே அதிகமான ஒரு விலைக்கு தான் வந்து வாங்குறதுனால இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து இப்போ அவங்க கொந்தளிச்சு பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு என்ன ஒரு எவிடன்ஸ் ஆனது இருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் மாஃபியாஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்க என்னதான் இருந்தாலும் சென்னையில செகண்ட் ஏர்போர்ட் ஆனது கொண்டு வர முடியுமா? இப்போ சென்னை மீனம்பக்கத்துல இருந்து இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பரந்தூர் 70 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஸோ அப்படிதான் ஏர்போர்ட் ஆனது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்களை சூஸ் பண்ணி பார்க்கும் போதும் ஒரு இடத்துல அனல்மின் நிலையம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஆர்மி இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு 6000 நிலப்பரப்பு அளவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பகுதியானது சென்னையில இருக்கா? அதுக்கப்புறம் இந்த ரயில்வே, மெட்ரோஸ் இதெல்லாம் வரக்கூடிய அளவுக்கும், அதுக்கப்புறம் அந்த ரூட் போகக்கூடிய அளவுக்கு, அந்த ரோட் லைன்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடிய அளவுல அந்த ஒரு பிளேஸ் ஆனது இருக்கான்றது ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ டிவிகே இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனா சென்னையில எந்த ஒரு இடமானது கரெக்டா இருக்க போகுது ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது டிவிகே உடைய ஒரு பொறுப்பாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா பல வருஷங்கள் ஆகும், அதை ஸ்டடி பண்ணணும், அந்த பிளேஸ்க்கான அப்ரூவல், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதை உடனே நம்மளால சொல்லவும் முடியாது. ஸோ இதுக்கான வேலைகளை வந்து சீக்கிரமா பார்த்து சொல்லும் போதுதான் ஸோ நம்மளுடைய எக்கனாமிக்கல் growthமே இந்த இடத்துல அதிகமாகும். இன்னொரு பக்கம் மீனம்பாக்கத்தையுமே வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிவிகே சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நமக்கு ஒரு கேள்வியானது வருது. என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி நில
நிலத்தெல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த நிலங்களை வச்சு என்ன பண்ண போறாங்க? திருப்பி தர போறாங்களா, இல்ல அந்த காம்பன்சேஷனை என்ன பண்ண போறாங்க? வேற ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு பிளான் ஆனது இருக்கான்றதுமே கவர்மெண்ட் தான் சொல்ல வேண்டி இருக்கு. ஸோ ஃபைனல் அனாலிசிஸா டிஎம்கே சைட்ல இருந்து எக்கனாமிக் growthக்காக இதை நாங்க பண்ணோம்னு சொல்றாங்க. டிவிகே சைட்ல இருந்து வாழ்வாதாரமே பாதிக்குது, அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் இவங்க எல்லாருமே பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது ரெண்டு சைட்லயுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெனிஃபிட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து வெறும் மக்களுக்கான ஒரு பயணம் மட்டும் பார்க்க முடியாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நேச்சர், ஒரு மலை, காடு, மரங்கள், பறவைகள், அனிமல்ஸ் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பாதுகாக்க வேண்டியதும் அவங்களுடைய கடமையாக இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துதான் நம்ம வந்து ஓட் பண்ணியிருக்கோம். வெறும் ஹியூமன்ஸ்க்கான ஒரு டெக்னாலஜி மட்டும் இங்க இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அது டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கிறது முக்கியம் தான். ஆனா நம்மளுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய தேவைகள்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தையுமே நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சிக்காக ஏர்போர்ட் ஆனது கண்டிப்பா தேவை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த வளர்ச்சியினுடைய விலைக்காக விவசாய நிலங்களை நம்ம கொடுக்கணுமான்றதுதான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேற ஒரு இடத்துல இந்த ஏர்போர்ட் ஆனது கட்டப்படலாம்ன்றதுதான் இப்போதைக்கு இருக்கு. பல பேர் இப்போ பரந்தூர்ல ஏர்போர்ட் ஆனது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஆனா வித்தவங்க எல்லாருக்குமே ஜாலியா இருந்திருப்பாங்க, வாங்கின அவங்களுக்கு தான் இந்த மாதிரி லாஸ் ஆனது ஏற்பட்டிருக்கும். இப்படி பல ஆங்கிள் இந்த ஒரு விஷயமானது இருந்துட்டு இருக்கு. இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது கேன்சல் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சென்னைக்கு செகண்ட் ஏர்போர்ட் ஆனது தேவைன்னு சொல்றாங்க, அது எந்த ஒரு இடத்துல வந்தா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.